பிரபல சன் டிவி சீரியல் நடிகை தற்கொலையா? என்ன நடந்தது? அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. அதாவது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் பிரபல சீரியலான எதிர்நீச்சல் சீரியலுக்கு இவங்க தான் ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருந்தாங்க. குணசேகரன் மனைவி ஈஸ்வரி என்ற கேரக்டர் தான் இந்த நாடகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். இந்த நாடகத்தில் கதை எப்படி போகும்னா, இவங்க படிச்ச பெண், ஆனா இவங்க வீட்டு ஆம்பளைங்க படிக்காதவங்க. இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு அவங்களுக்கு ஏற்றபடி அனுசரித்து போற கேரக்டர்ல இவங்க நடிச்சு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு ஏதோ சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த சீரியல்ல இருந்து விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதனால சீரியல்ல இவங்களை ஹோமா நிலைக்கு கொண்டு போற மாதிரி, அதாவது இவரை குணசேகரன் அடிச்ச மாதிரி அப்படி கதையை கொண்டு போய் இவங்களை டிராப் பண்ணி இருக்காங்க. திடீர்னு இவங்களை டிராப் பண்ண என்ன காரணம்னு பார்த்தா, இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று ரசிகர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர். இணையத்தில் இந்த செய்தியை படிக்கும்போது எனக்கும் மிக அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு பெண் வந்துட்டு பெரிய திரையாக இருந்தாலும் சரி, சின்ன திரையாக இருந்தாலும் சரி, சக்சஸ் பண்ணுவது மிகப்பெரிய கஷ்டம் என்பதுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இவங்க சென்னையில தான் பிறந்தாங்க. தற்போது இவங்களுக்கு 45 வயது ஆகுது. இவங்க வாழ்க்கை ஒரு வலிகள் நிறைந்த வாழ்க்கை என்றுதான் சொல்லணும். இவங்க முதல்ல பெரிய திரையில தான் கால் பதிச்சாங்க. அதுவும் மிகப்பெரிய இயக்குனர் மணிரத்னம் டைரக்ஷன்ல தான் இவங்க முதல் படம் நடிச்சாங்க. அதோட இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சதே மணிரத்னம் ஃபேமிலி தான். அதாவது மணிரத்னத்தோட மனைவி சுகாசினி தான் இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அமெரிக்க மாப்பிளைய திருமணம் பண்ணி வச்சாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2008ஆம் ஆண்டு இவங்க தல அஜித்துக்கு ஜோடியாக வரலாறு படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்க கேரியர்ல இவங்களுக்கு எங்க நெருக்கடி ஆரம்பிச்சதுன்னா, ஹீரோயினா நடிச்சாங்க. ஆனா ஒரு பெரிய ஹீரோயினாக வாய்ப்பு கிடைக்கல. இவங்களோட முதல் படம் மணிரத்னம் தயாரிப்பில் 5 ஸ்டார் படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் தல அஜித்துடன் வரலாறு, சேரனுடன் ஆட்டோகிராஃப், அடுத்து மலையாளத்தில் மம்முட்டி, மோகன்லால் போன்ற முன்னணி நடிகர்களுடன் இவங்க நடிச்சிருக்காங்க. நடிப்பை தவிர இவங்க கிட்ட இன்னும் பல திறமைகள் இருக்கு. அந்நியன் படத்துல சதாவுக்கும், சிவாஜி படத்துல ஸ்ரேயாவுக்கும் டப்பிங் பேசியது இவங்க தான். அழகாவும் இருக்காங்க, திறமையாகவும் இருக்காங்க. ஆனா இந்த சினிமா துறையில இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு கேவலமான விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க. அது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏண்டா சினிமாவை நம்பி வந்தோம், ஹீரோயின் வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லி நடிக்க வச்சுட்டு இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு பெரிய பெரிய டைரக்டர்ல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வரைக்கும் இவருக்கு நெருக்கடி கொடுத்ததாக இணையத்தில் செய்தி வெளிவந்தது. அதனால இவங்க இந்த சினிமாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க. கடந்த 2008ஆம் ஆண்டு சுகாசினி தலைமையில இவங்களுக்கு அமெரிக்க மாப்பிள்ளையோட திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் இவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. இனிமே குடும்பம், குழந்தைகள்னு வாழ்ந்து விடலாம், திரைத்துறையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு இவங்களுக்கு எதிர்நீச்சல் சீரியல்ல நடிக்க வாய்ப்பு வந்தது. இந்த சீரியல் இப்போ வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஹிட் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால இந்த சீரியல் மூலம் இவங்களும் பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அனைத்து குடும்ப தலைவர்களின் இதயத்திலும் இடம் பிடித்து விட்டார். இந்த சீரியல் பார்க்காம இல்லத்தரசிகள் தூங்குறதே கிடையாது. இந்த எதிர்நீச்சல் சீரியல் நம்பர் 1 ரேட்டிங் சீரியல் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த சீரியல்ல நடிக்கிறது ரொம்ப பிடித்து விட்டது. என்னடா நம்ம இவ்வளோ படம் நடிச்சிருக்கோம், நம்மளை யாருன்னு கேட்டாங்க, ஆனா இந்த சீரியல்ல நடிச்சோம், இப்ப நம்மளை உலக லெவல்ல பேசுறாங்களேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. உலக லெவல்னா அமெரிக்க தமிழர்கள் இந்த சீரியலை பார்த்துட்டு இவங்க நடிப்பை பாராட்டி இருக்காங்க. இந்த சீரியல் பார்த்தாதான் தூங்கவே செய்வாங்களாம். அந்த அளவுக்கு எதிர்நீச்சல் சீரியல் அனைவருக்கும் அடிக்ட் ஆயிடுச்சு. அதுவும்
அந்த மாரிமுத்தெல்லாம் இருக்கும்போது இந்த சீரியல் டிஆர்பில எப்போதுமே நம்பர் 1 இடத்துல தான் இருந்தது. ஆனா ஒண்ணு, இந்த சீரியல்ல நடிச்சவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கண்டம் ஏற்பட்டு விடுகிறது. மாரிமுத்து நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார். அதே மாதிரி இப்ப ஐயனார் துணை சீரியல்ல நிலா இருக்காங்க இல்லையா, அவங்க ஆரம்பத்துல இந்த எதிர்நீச்சல் சீரியல்ல தான் டாப் ஹீரோயினா இருந்தாங்க. அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கும் என்ன ஒரு நெருக்கடினா, நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, நல்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. வாரத்துக்கு குறைஞ்சது 50,000 சம்பளமா வாங்கியிருக்காங்க. நல்லா தான் இவங்க லைஃப் போய்கிட்டு இருந்தது. திடீர்னு இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு இது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, இவங்க நல்லா அழகா இருப்பாங்க, அதனால சில பல நபர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறதாக இணையத்தில் செய்தி வெளிவந்தது. இதனால தான் நான் பெரிய திரையை விட்டு வெளியே வந்தேன். இப்ப சின்ன திரையிலும் அதே பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் சீரியல்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல பாதியிலே நீங்க விலகுனீங்கன்னா இந்த சீரியலோட டிஆர்பி குறைஞ்சிரும். உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்காங்க, நீங்க இந்த சீரியல்ல தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆனா என்னால தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கோமா ஸ்டேஜுக்கு போற மாதிரி கொண்டு போய் இந்த சீரியலை விட்டு கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த நிலையில இவரோட கணவரும் வந்துட்டு இவங்க மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காருங்க. இது இவங்களால தாங்கிக்க முடியல. ஏன்னா 2008 திருமணம் நடந்து 26 வருஷம் வரைக்கும் அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. திடீர்னு இப்படி ஒரு மோசமான சூழல் ஏற்பட்ட உடனேயே என்னடா தன்னோட கணவரே வந்துட்டு நம்மளை சந்தேகப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மோசமான முடிவு எடுத்து விட்டதாக இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது. அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறதாகவும் எமர்ஜென்சி வார்டில் இவருக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது. இந்த செய்தியை அறிந்து எதிர்நீச்சல் சீரியல் நடிகர்கள் அனைவருமே அதிர்ச்சியிலும் சோகத்திலும் மூழ்கி உள்ளார்கள் என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களுக்கு 45 வயது தான் ஆகிறது. அதோட ரொம்ப நல்லவங்க, திறமையான பெண். இவங்க நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம்.